நாட்டின் சில பகுதிகளில் இன்று வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய கிழக்கு, வடக்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இவ்வாறு வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்து மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தேர்தல் சட்டங்களை மீறியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை விசாரிக்குமாறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கோரிக்கையானது தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆணை RMAL ரத்நாயக்கவுக்கு அமைப்பு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மே 3 முதல் அமைதியான காலத்துக்கு பிறகு தனது ஆதரவாளர்களை பிரச்சாரத்தில் ஈடுபட ஊக்குவிப்பதாக கருதக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதை நாங்கள் கண்காணித்துள்ளோம். பிரதமரின் கருத்து அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீற ஊக்குவிக்கும் செயலாகும். பிரதமரின் கருத்து அவரது ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீற ஊக்குவிக்கும் செயலாகும். அதே நேரத்தில் அவர் சட்டத்தை புறக்கணித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியும் முறைப்பாடு அளித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிடம் எழுத்துப்பூர்வ முறைப்பாட்டை ஒப்படைத்து பிரதமருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார காலம் 2025 மே 3 நள்ளிரவுடன் முடிவடைந்தது. சட்டத்தின்படி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கட்சியும் சட்டப்பூர்வமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் மீமாடியில் சிக்கி தவிக்கும் 15 இலங்கையர்கள் இன்று மீட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை வெளியுறவு அமைச்சரின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த பணியை மேற்பார்வையிட மியன்மார் தூதரகம் நேற்று தாய்லாந்தின் மேஷோட்டுக்கு அதிகாரியை அனுப்பியுள்ளது. மீட்கப்பட்டோருக்கு விமான அனுமதி சீட்டுகள் மற்றும் உள்ளூர் போக்குவரத்து உள்ளிட்ட முழு மூலோபாய ஆதரவை வழங்க சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பின் தாய்லாந்து கிளை முன்வைந்துள்ளது. தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தாய் குடியுறவு அதிகாரிகளுடன் இணைந்த இந்த ஏற்பாடுகள் உன்னிப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னரும் இலங்கையர்கள் பலர் மியன்மார் மீவாடியில் அமைந்துள்ள சட்டவிரோத இணைய குற்ற முகாம்களில் இருந்து மீட்கப்பட்டு தாயகத்துக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது சிறுபோக நெற்செய்கைக்காக 15,000 மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. குறித்த உரத்தொகையானது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இவ்வாறு உரிய கால பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையால் எதிர்பார்த்த அளவு விளைச்சலை பெற முடியாது எனவும் விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் சிறுபோகத்திற்கான விளைச்சல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இதுவரையிலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மூவரையும் மே மாதம் 19 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் மில்ராய் பெரேரா ஆகியோருக்கும் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி மகர நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அடுத்த விசாரணையின் போது இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். அரசுக்கு சொந்தமான காணியொன்றில் போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மேர்வின் சில்வா கடந்த மார்ச் மாதம் 5 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட விடயம் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் அதிகம் பேசும் பொருளாகியுள்ளது. குறித்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்குமாறு குடும்பம், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் தனது மகளுக்கு நடந்தது உயிரிழந்த போல வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது, எனது மகளின் மரணம் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என மாணவி டில்சி
டில்சி அம்ஷ்கியாவின் தாயார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் தனது மகளுக்கு நடந்த உயிரிழப்பு போல எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. எனது மகளின் மரணம் முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது. நியாயம் கிடைக்க வேண்டும் என மாணவி டில்சி அம்ஷிகாவின் தாயார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமி ஒருவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி கட்டிடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி ஏற்கனவே கல்வி கற்ற கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவித்து கடந்த வருடம் போலீஸ் துறையிலும் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணைகள் தற்போது நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை அறிக்கையில் விரைவில் சமர்ப்பிக்குமாறு உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தெரியப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தினால் மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை உரிமையாளர்கள் அல்லாத தங்கத்தினை பொது நிதியம் ஒன்றுக்கு வழங்கி அதனூடாக தமிழர் பகுதிகளுக்கான அபிவிருத்திகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதிக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் கடந்த 2ஆம் தேதி பதில் போலீஸ் மா அதிபரிடம் உத்தியோகபூர்வ கையளிக்கப்பட்டிருந்தது. இதன்போது பதில் போலீஸ் மா அதிபரினால் பொறுப்பேற்கப்பட்ட அந்த ஆபரணங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையினால் அதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பிரதி இயக்குனர் துசித ஹல்லொழுவ ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க தொடர்பில் தெரிவித்த கருத்து குறித்து விசாரணை நடத்த கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிரேக்கத்தில் குறிப்பிடத்தக்க முதலீடு ஒன்றை செய்துள்ளதாக துசித ஹல்லொழுவ அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த முறைப்பாடானது நேற்று முன்தினம் நள்ளிரவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த முறைப்பாட்டை சட்டத்தரணி அகலங்க உக்வத்தே மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமா ஆகியோரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரதிவாதியான தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பிரதி இயக்குனர் துசித ஹல்லொழுவ ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தில் இணைக்கப்பட்ட அதிகாரியாக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று வெளியிட்டுள்ளது. ஆண்கள் கிரிக்கெட் அணிக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் பேரவை நேற்று வெளியிட்டுள்ளது. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கை அணி 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர்களில் இலங்கை அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையிலேயே இலங்கை அணி தரவரிசை பட்டியலில் முன்னேற்றம் கிடைத்துள்ளது. இந்த தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடத்திலும், நியூசிலாந்து அணி 2ஆம் இடத்திலும், ஆஸ்திரேலியா அணி 3ஆம் இடத்திலும் உள்ளன. பாகிஸ்தான் அணி 5வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா அணி 6வது இடத்திலும் உள்ளதுடன் ஆப்கானிஸ்தான் அணி 7வது இடத்திலும் உள்ளது. இங்கிலாந்து அணி 8வது இடத்திலும், மேற்கிந்திய தீவுகள் 9வது இடத்திலும் மற்றும் பங்களாதேஷ் அணி 10வது இடத்திலும் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன.